நடனத்துக்கு வேகன் டான்ஸ் பேர் வச்சாரு. அந்த டான்ஸை ஸ்டடி பண்ணி தான் அது இயங்குதுன்னு சொல்றாரு. சரி, இந்த நேரத்தில் அதுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. அதுக்கு எதிரிகளை எதிர்னா எறும்புகள், குழந்தைகள், பாம்பு, தண்ணி, இதுதான் அவருடைய எதிரிகள். அது அதனுடைய சொத்தையெல்லாம் சூறையாடுறது மனுஷன் பெரிய எதிரி, அது வேறு விஷயம். ஆனால் அதனுடைய டிஸ்டர்ப் பண்ணுறது, வாழ்விடத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது அதுதான். அதுக்கிட்ட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அது மிகப்பெரிய அளவுக்கு போராடுது. உயரமாக கட்டுறதுக்கு நோக்கம் அதுதான். புரியுங்களா? கொஞ்சம் வித்தியாசமாக தொங்கும் தன்மையில் கட்டுறதும் அது நோக்கம் அதுதான். எல்லாத்துக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அது கட்டுறது. இது ஒரு பக்கம். இந்த வேலையில் ஒரு தேனி தன்னை தாக்க வருபவை கேட்குறாங்க. தன்னை தாக்கு வருவதை கொட்டுது. கொட்டும் போது என்ன ஆகுது? கொட்டும் தன்மை உடையது பெண் தேனீக்கள் மட்டும்தான், வேலைக்கார தேனீக்கள் தான். அதுதான் தாக்கும் தன்மை உண்டு. அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா வந்து கொட்டும். கொட்டும் போது என்ன நடக்குதுன்னா அதோடைய பின்பகுதி எப்பவுமே கொடுக்கு எங்க இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? முன்னாடிதான் இருக்கும்னு எதிர்பார்க்கணும். தேனிக்கு பின்னாடி தான் இருக்கும். அப்போ அது ஒரு உள்ள ஒரு ஸ்லைடிங் உள்ள பொதிஞ்சிருக்கு. நல்லா உட்கார்ந்துட்டு வெளியே அடுத்து வேகம் குத்தும் போது அது சதையில போய் மாட்டிக்கும். குத்திட்டு உடனே கிளம்பணும் இல்லையா? அப்போ குத்திட்டு வேகமா கிளம்பும்போது அந்த சதையில கொடுக்கு நிற்கும், பிஞ்சிடும். அதுல ஃபார்மிக்னு ஒரு ஆசிட் இருக்கு. அந்த ஃபார்மிக் ஆசிட் என்ன பண்ணுவோம், அதனுடைய உடம்புல பரவ ஆரம்பிச்சோம். பிஞ்சுதான் தன் எந்த எதிரியை வீழ்த்துவதற்காக அந்த விஷயத்தை தன்னுடைய வைத்திருக்கிறதோ அந்த விஷயத்தாலே செஞ்சு. ஆனா விஞ்ஞானிகள் இப்போ சமீபத்தில் 1 மாசத்துல சொல்றாங்க எல்லா தேடிக்கும் சாப்பிடுறது கொட்டிட்டு மாட்டாததெல்லாம் அழகா வாபஸ் ஆகிட்டு மறுபடியும் போயிடுது. எல்லாமே செத்துறது இல்லை, எக்கு தப்பா மாட்டிக்கிட்டு தான் சாகுது. அப்போ ஒரு தேனி கொட்டினாலே 1 கிலோமீட்டர் வரைக்கும் மற்ற தேனிக்கும் வந்து வெற்றி கொட்டுதுன்னு சொல்றாங்க. அது ஒரு காரணம். அந்த பார்லிக் ஆசிட் வெளியான உடனே அதுதான் சிக்னல். உடனே எல்லா தேனியும் ஒரு கால். அதனால தான் தேனி கொட்ட உடனே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை சுரண்டி எடுக்கணும். பிடுங்கப்படும், அழுத்தப்படும், சுரண்டி எடுக்கணும். அப்போ அந்த கொடுக்கு வெளியே வரும். 2வது பயப்படக்கூடாது. 3வது எச்சல் வச்சு இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட். அப்புறம் நீங்கள் போய் வைத்தியம் ஒரு 500க்கு மேலே கொட்டினாதான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகுது. பொதுவாக 1-2 கொட்டினா ஒன்றே. இப்போ கூட தேன் கூட்டு வளர்க்குறவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் மூட்டுவாதம் வியாதி இருக்கிறவங்களை வர வச்சு அவங்க முட்டிகளில் கொட்டை விடுறாங்க. அதுக்கு 500-600 ரூபாய் அவங்க ஃபீஸ் வாங்குறாங்க. போய்க்கிங்களா? கேள்விப்பட்டீங்களா? கொட்டி விடுறாங்க. புரியுங்களா? ஒரு 13 வாரத்துக்கோ 6 வாரத்துக்கோ கணக்கு. வாரம் போய் சனிக்கிழமை சொல்லி அனுப்புவாங்க. அதான் அதான் கொட்டை விடுறாங்கள வேகமாக அது அழுத்தி கொட்டை விடுறாங்கள. கொட்டை விடும்போது மாட்டி. புரியுங்களா? 90% கொட்டினவனே இறந்துடும். மீதி 10% ரிலீஸ் ஆகுது குறைச்சிடும். ஆக ஒரு அந்த கொட்டுல இருதய நோய் சரியாகலாம், கேன்சர் கிட்னிகள் சரியாகலாம், மூட்டு வலி சரியாகலாம் ஒரு பேச்சு இருக்குது. தேனின் நஞ்சு அந்த பார்மிக் ஆசிட் இப்போ சேகரித்து விற்கிறாங்க அதுக்கு வைத்தியத்துக்காக. இது ஒரு பக்கம். இப்போ நாம ஒரு தொகுத்து நாம பார்க்க போனா நம்முடைய வளர்ப்பு தேடுகள் மூலமாக நமக்கு நிறைய தேன் கிடைக்கும். இதுல கிடைக்கிறது தேனீக்களுடைய கூட்டம் இப்போ அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா முதல் விஷயம் தேனி எடுக்கிற முறை தப்பு. அதை அழிச்சிடுறாங்க, எரிச்சிடுறாங்க, நெருப்பு வச்சு எரிச்சிடுறாங்க. அது ரொம்ப பயமுறுத்திடுறாங்க. இப்போ ஒரு பேச்சு வருது, புகை காட்டினா அது கொட்டுறது இல்லையே, அது மூலமா எடுத்துடுறாங்க. புகைக்காக அது பயப்படுறது இல்லை, அது பயமே கிடையாது. அது 2 கொஸ்டின் அதுக்கு முன்னால் இருக்கா ஒரு விஞ்ஞானி சொல்றாரு. அவன் அழிக்க வரான், பாதுகாப்பு நம்மள அழிக்க வரான், தேனை திருட வரான். அவன்கிட்ட இருந்து நாம் அவனை தாக்குறது முக்கியமா, நம்ம தேனை பாதுகாக்கிறது முக்கியமா? இந்த கொஸ்டின் அதுக்கு முன்னால் வரும். அப்போ தாக்குவது வேஸ்ட்டு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வேகமாக தேனை முடிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பான இடத்துல போயிடலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். அதனால தான் புகை காட்டுறது அது கொட்டுறது.
மலை தேனி கொத்தினா மட்டும் பயப்படணும், மற்ற தேனிகள் கொட்ட வேண்டிய அவசியம். நீங்கள் சொன்ன மாதிரி பூமி கடியில் நமக்கு தெரிஞ்சதுலாம் பொந்தில் கட்டுறது, மலையில் கட்டுறது, மரத்தை கட்டுறது தான். தரைக்கடியில் மண்புழு மாதிரி நோண்டிட்டு போய் மிகப்பெரிய தேன் கூண்டு கட்டுறது இருக்குது. அடுத்தது களிமண்ணுகளாக கொண்டு வந்து ஒரு கோட்டை மாதிரி கட்டி, கரையான் கூட்டு மாதிரி கட்டி அதுக்குள்ள தேன் ஒரு கட்டுற ரகம் இருக்குது. அதெல்லாம் ஸ்டிங்லெஸ், அதாவது கொடுக்கு இல்லாத ஒரு சாத்வீகமான தேனீக்கள். இதுதான் பொதுவாக தேனீக்களை பற்றி நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ தேன் வந்து மருத்துவ ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் அது மிக முக்கியமானதாக இருக்குது. இந்த தேனி இப்பொழுது வர வர மிகவும் குறைவாக இருக்கிறது காரணம் நவீன விவசாயத்தில் நாம் பயன்படுத்துகிற உரம். இதில் ஒரு பிரச்சனை வருது என்னன்னா, இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சி கழிச்சல் நோய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேனீக்களுக்கு கழிச்சல் நோய் வருது, அதனால அது நிறைய இறந்துருக்குது. இதெல்லாம் காரணம் அந்த பூச்சிக்கொல்லி இருக்கிற இடத்துல போய் அந்த பூக்களை தொட்டதும் அதில் வந்தது தான் காரணம். இன்னொன்று முக்கியமானது சொல்கிறாங்க, பல தேனீக்கள் வெளியே போச்சா திரும்பி வர்றது இல்லைன்றாங்க ஆராய்ச்சியாளர். ஏன் வர்றதுன்னா அதுக்கு ஞாபகம் மருந்து நோய் வந்துருச்சு. ஏன் ஞாபகம் மருந்து நோய் வருதுன்னா இவங்க பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லிகள் இருக்கிற குறிப்பிட்ட ரசாயனம் அதோட மூளைப்பகுதியை தாக்கி அதுக்கு ஞாபகம் மருந்து உண்டாக்க தாக்குவோம். அதனால் தன்கிட்ட ஞாபகம் வச்சுக்கிட்டு வர்றது தடையாக இருந்தாலும் சொல்கிறாங்க. இத்தனை காரணங்களால் அந்த தேனீக்களுடைய கூட்டம் காலனின்னு சொல்கிறாங்க, ஒரு சொசைட்டி அது அழிஞ்சிட்டு வந்தது ஒரு கணக்கு இருக்குது. ஆகவே நாம் இயற்கை இருந்தது நாம் பொதுவாக பேசுகிற ஒரே தாரக மந்திரம் இல்லைன்னா நாம் மட்டும் உயிர் இல்லை இந்த உலகத்தில். நாம் கடைசியாக வந்த உயிர், அக்கிரமம் பிடிச்ச உயிர் நாம் தான். ஆனால் நமக்கு முன்னால் இருக்கிற உயிர்கள் அதாவது பூமியாக இருந்து இப்போ பூமியே இல்லாத போன காரணம் கடைசியாக வந்த உயிரினம். சரிங்களா? இந்த கடைசியாக வந்த உயிரினத்துக்கு பகுத்தறிவு ஒன்று இருக்குது, அதுக்கு விஞ்ஞானங்கிற ஒரு ஆயுதம் இருக்குது. இதை பயன்படுத்தி மற்ற உயிரினங்களை விதைக்காம அந்த உயிரினங்களை புரிஞ்சு கொள்வதற்கும் அதை மேலும் சிறப்பாக எத்தனை நூற்றாண்டுகள் இருக்குதோ அதே நூற்றாண்டுகள் அது இருக்கிறதுக்கு நம்ம வழிவகை வகுக்கிறோம் மட்டும்தான் நம்ம அறிவு பெற்றதுக்கு அடையாளமாக இருக்கும் சொல்லி தேனீக்களை பற்றி நம்மளுக்கு ரொம்ப புதிதான தகவல்கள் கொடுத்தாங்க. இதனால நம்ம பாலினேஷன் என்ன நினைச்சிருக்கோம், மகரத்தை சேர்க்கையில் அது உடம்புல ஒட்டுது, அதுக்கப்புறம் போயிடுது, அதுவே வந்து இதனால சும்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தேனி வந்து ஒரு தேனிக்கிட்ட இருந்து இன்னொரு தேனிக்கிட்ட போகிறது எல்லாமே ரொம்ப புதிய தகவலாக இருந்துச்சு. நம்ம நினச்சிருந்தது எதுவுமே உண்மை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அதோட கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுது, வேகல் டான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேகல் டான்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. இது எல்லாமே ரொம்ப புதிய தகவலாக இருக்குது. ஐயா இதுக்காக அவங்க எவ்வளோ உழைப்பு போட்டு அதை ஒரு குறிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்க மனசுலேருந்து அப்படியே சொல்லிகிட்டே வராங்க. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது அதுக்காக இவங்க எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படின்றது. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்க ஐயா கிட்ட இருக்கு? ஏன்னா எல்லாத்தையும் நான் புதுசாக சொல்லலை. ஏன்னா நம்ம வகுப்புக்கு 3 மணி நேரத்துக்கு தயார்படுத்தணும். அதுலேருந்து குறிப்புகள் எடுத்து முன்னால் வச்சுருக்காங்க. இதை வந்து விஞ்ஞானிகள் கோவை சதாசிவம், காணவன் நக்கீரன், பூவடிக்கு சுற்றி பூவில் நண்பர்கள், அப்புறம் எந்த பேர் தெரியாத விஞ்ஞானிகள் அவங்களோட ஆய்வு கட்டுகள் தான் இவ்வளோ விவரங்களும் கொடுத்துருக்கு. அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு சொல்ல முடியாது சார். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், வளர்ப்பு தேனீகள் வந்து அவங்க இதை கண்டுபிடிச்ச போய் விஞ்ஞானிகள் இந்த ஆய்வுகளுக்கு இந்த வாய்ப்பு இந்த மாதிரி விஞ்ஞானிகள் சொன்ன பிறகு அவங்க சுதாரிச்சுக்கிட்டு அவங்க ஆர்கானிக் தோட்டமாக எடுத்து போய் வைக்கிறாங்க. அவங்களுக்கு யாராவது அழைச்சா கூட இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே ஒரு சின்ன பிரச்சனை வரும். தென்காசி பக்கத்தில் இந்த தேன் பாதுகாப்போட போய் அங்கே மூணுங்களை விற்க மாட்டேன்றாங்க அப்படின்னு வைக்க போட்டாங்க விவசாயி. இவங்களை கேட்டால் அவங்க ரசாயனம் தெரிஞ்சுக்கிறாங்க, நான் போய் வச்சு ஏன் தேனீக்கள் போயிடுது, முதலுக்கே மோசமாயிடுது, அவங்க கொடுக்குற பணம் எனக்கு எதுக்கு அப்படின்னு தெரிவிச்சதாகும் தகவல் அவங்க சுதாரிச்சுக்கிறாங்க. ஆனால் அதில் கோல்மால் நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் நேர்மையானவங்க. பொய்யானவங்க என்ன பண்ணுறாங்க, சக்கரை கரைசல் அங்கங்கே திருப்பிட்டு புரியுங்களா. இப்போ நம்ம
நம்முடைய நவீன வாழ்க்கையில நாம் தூக்கி போடுற இனிப்பு பதார்த்தம் எல்லாம் இருக்குதுல்ல குப்பையில், அங்கிருந்து தேடி எடுத்துட்டு பார்க்குது. தேடியும் மாடு எப்படி பேப்பரை துணிட்டு பிரியாணி தோணுறதுலாம் ஆசைப்படுதோ சென்னையில் இருக்கிற மாடு, அதே மாதிரி இப்போ இருக்கிற நவீன தேடி ஏழு பூக்குலாம் ஒன்றும் இல்லை, இவன் தூக்கி போட்டாப்பா ஐஸ்கிரீம், அவன் தூக்கி போட்டாப்பா ஒரு பிஸ்கெட்டு கேக்கு, அதுலேருந்து எதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். இவன் என்ன பண்ணுறான், நீ அவ்வளோ தூரம் போகிற வெட்டி முன்னாலேயே கரைச்சல் ஊற்றி வச்சிடறான். வெறும் சக்கரத்தை பாக எடுத்து உண்மையிலே அது ஒரு மதுரம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பூக்களில் இருக்குது சுக்ரோஸ், அதை தன்னுடைய உமிழ்நீரில் உரிச்ச உடனே அது ஃப்ரக்டோஸாக மாற்றும், அதை பழச்சக்கரையாக மாற்றும். இது கரும்பு சர்க்கரையாக இருக்குது. இப்படி ஒரு பெரிய வேதி மாற்றம் நிகழும் போது தான் அது மதுரம் மது அப்படின்னு சொல்கிறோம். அது உயிர் காக்கும் பொருள்னு சொல்கிறோம். முழுமையான உணவு அது ஒன்று தான் சொல்கிறோம். இப்போ இப்படி பண்ணால் கிரிமினல் தனம் ஆகிடுதுல்ல, கஷ்டம்தான். போய்தான் அவன் எங்க இஞ்சி தோட்டங்களை போய் வச்சு ஜிஞ்சர் தோட்டம் சிறப்பு தயாரிக்கிறான். இதை பார்ட்னரா இப்ப தேனி சேர்த்துக்கிட்டான். அவன் சம்பளம் இல்லாத பார்ட்னர். இருக்கு. இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்லை, ஃபாரின்ல கூட செய்யறாங்க. அந்த விஷத்தையே எடுத்து பார்மிக் ஆசிட்னு சொல்லி தனியாக ஒரு மருந்தாக வச்சுக்கிறாங்க. இன்ஜெக்ஷன்லாம் போடுறதுல வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய துறையாக வளர்ந்துட்டு இருக்குது. இந்தியாவிலையும் இங்கே கள்ளக்குறிச்சி சைடு அந்த மதுரை சைடு இருக்கிறவங்கலாம் ஒரு அம்மா சொல்லுது, நான் வார வாரம் சனிக்கிழமை இந்தியா செய்கிறேன், மற்றவங்களாம் 1000 ரூபா வாங்கினாங்க 500 ரூபா வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. பெரிய பரவாக போயிட்டு இருக்கு. குணமாவது தான் ரெஃபரன்ஸும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பார்மிக் விஷயத்துக்கு அந்த மாதிரியான குணங்கள் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. அது விஞ்ஞானிகள் தான் இருக்கு. இதெல்லாம் இங்கே ஒரு அம்மா தான் செய்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தை தான் கேட்டு சொன்னாங்க. ஆமாம், அது மதுரையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அட்ரஸ் வாங்கிட்டு ஒன்றும் பிரச்சனை சமயம் சம்பாதிக்க வரணும். பார்க்கும்போது அப்படியே மேப் வந்து கட் பண்ணுற மாதிரி தெரியாது, கட் பண்ணி அதை எடுத்து அதை பேர் எடுக்கிறாங்க. இல்லை, நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக யாராவது தேர்ந்தெடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல அது ஒரு இது மாதிரி துங்கிக்கிட்டு மேல் பகுதியை அழகாக ஒரு கத்தி போட்டு அது வரைக்கும் சொல்லி மீதி அப்படியே விட்டுடுவாங்க. அது மெதுவாக பில்டப் பண்ணி அந்த இடைவெளி ரொட்டி காட்டா மோட்டா மாதிரி ஆளுங்க தான் எல்லாத்தையும் யாருக்கு வளர்க்குறாங்கல்ல பெட்டி, அந்த பெட்டியில் தேர்ந்தெடுக்கும் பொழுது மொத்த அடையையும் இல்லை இல்லை சொல்றது கரெக்ட் தான். இந்த ஃபார்மேஷன் தான் அது கட்டுது. நீங்கள் ஒரு சமூக பரவல் முறையில் நீங்கள் சொல்லட்டும் போது அது முழுமையாக ட்ராவல் ஆகி தான் வெளியே வரும். ஆனால் கட்டும் போது அது கணக்கான பகுதியில் வைத்து கொண்டு தான் கட்டும். போலன் இது அது சொல்கிறான் அழகா நல்லா சீல் போட்டு மேடாக இருந்ததுன்னா நானும் தெரியாமல் போகாது. இது தேன் இருக்குது. அப்போ எங்கே வரணும், கொஞ்சம் சமமாக இருக்கிற இடத்துக்கு வரும்போது தொலைவு இருக்கிற இடத்துக்கு முட்டை அப்படிதான் அது முடிவை பண்ணுது. தேன் வந்து அங்கே தான் கிடைக்கும். சீல் எடுக்கிறதுக்கு வசதியாக நீங்கள் சமூக பரவலில் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகி முதல்ல சீல் பார்த்தீங்கன்னா தேன் அடையும். சின்ன வயசுல தேன் இருக்கிற அடையை மட்டும் வச்சு துப்பாக்கியை கட் பண்ணி போட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இதை எடுத்துட்டு போய் வேற அடை கட்டணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க. அதில் எதுவுமே இருக்காது. மார்க்ஸில் வளர்க்குறாங்கல்ல அதில் மொத்த அடையிலையுமே அவன் கட் பண்ணி எடுக்கும் பொழுது முழு அடையிலையுமே அதை தேன் இருக்கு. தெரியாது. ஆனால் சொல்லிட்டு எடுக்கும்போது சமூக பரவலில் வெளியே வருதுன்னு தெரியும். ஆனால் அது நேச்சரே மாறிடுதுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா சொல்லுங்க. சேப்பில் வந்து சேப்பில் தேன் கொடுக்கணுமா இல்லை இடம் பல வந்து அதுக்கப்புறம்
தேனி தான். தேனி வந்து ஒவ்வொரு உருண்டையா எடுத்துட்டு வந்து அப்படியே பில்டப் பண்ணி அதுக்குள்ளதான் அது தன்னுடைய கூட்ட கட்டு. ஆமா சரி கொடு. ஐயோ அது அது அதுக்கு இன்னும் இவர் சொன்ன மாதிரி உள்ள பூந்து கட்டுது மண்புழு மாதிரி. அது கட்டிட்ட பிறகு அது எதிரிகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆச்சரியமா இருக்குது. அதனுடைய வெயிட்டிங்னா 300 மில்லிகிராம் கூட இல்லை சாரி 200 மில்லிகிராம் கூட இல்லை. அது போய் இவ்வளோ பெரிய வைக்கலுடைய ஒரு தாளத்துக்கு எடுத்து வந்து அது சொருங்குது. ஒரு கும்பலாக போட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டு அது ஒன்றுமே இல்லாத ஏரியா மாதிரி காட்டுறதுக்கு பார்க்கணும். எதிரிகளுக்கு காப்பாற்றுறது பயங்கரமான வேலையெல்லாம் செய்யும். நீர் இங்கே தான் புதர்ந்தா கட்டணும் ஒழிய தண்ணியில் கட்டணும். இயற்கைகள் போயிடும். அதுக்கப்புறம் அது உழந்திருந்தா தான் பார்க்கவும் முடியும். அது வந்து இது இருக்கணும். என்ன சொல்றது, ஒரு மலர் தோட்டமோ அது சோர்ஸ் இருக்கணும். சோர்ஸ் இருந்தா போதும். இப்போ ஒரே மாதிரியான மலர்கள் இருந்தால் ஒரே மாதிரி தேர்ந்தெடுக்கலாம். தேனி எப்படி பில்டப் பண்றாங்கன்னா குறிப்பிட்ட வகை சுவையுள்ள நறுமணம் உள்ள பூக்களை மட்டும் எடுக்கிற மாதிரி பயிற்சி பண்றாங்க. ரெண்டாவது ஒரு தகவல் உண்டு. ஒரிசாவில் கோண்டு பகுதி பழங்குடிகளை வெள்ளக்கார வர்க்கம் வரும்போது தேனீக்களை வளர்த்து அவர்கள் மீது தாக்குதல் படையா அது பயன்படுத்துறதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. படையிலையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க பழங்குடிகள் தேனீக்கள். அதே மாதிரி இப்போ வளர்க்குறவங்க இந்த குறிப்பிட்ட தேர்வு மட்டும் எடுத்துக்குவா அப்படின்னும் அது ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தேனீக்கள் அதனால தான் சுவையும் மாறிடும். சரோஜா வந்து முருங்கை தேன் எடுக்கிறாங்க புரியுங்களா. கரூரில் ஒரு சரோஜா பார்த்தாங்க. அவங்க வந்து முருங்கை தேன் எடுக்கிறாங்க. முருங்கை மரம் மட்டும் இருக்கும், அதுக்கு முருங்கை தேன் எடுப்பாங்க. இப்போ பாதாம் மரம் மட்டும் இருந்தால் பாதாம் தேன் அப்படி எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அதுலேயே பிரிச்சிடலாம். யூனிஃப்ளோரா மல்டிஃப்ளோரான்னு சொல்லி பிரிச்சிடலாம் இமயமலை பகுதியில். அதுக்கு ஒரு ரேட்டு, இதுக்கு ஒரு ரேட்டு. அடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க, தரத்தில் மிகவும் அடர்த்தியான ரகம் இல்லாமல் இருக்கிற தேனுக்கு தான் நல்ல விலை. அடர்த்தியான நிறமுள்ள பொருள்கள்லாம் அதுக்கடுத்த விலை தான் நினைக்கிறோம். உலக அளவில் மிக உயர்ந்த தரம், ரொம்ப வெளியிருந்த நிறங்களுக்கு தான் அது மதிப்பாக சொல்லுங்க. யூனிஃப்ளோரா தேன் பேரு. நம்ம பொதுவாக மல்டிஃப்ளோரா தேன் தான் இது கிடைக்கும். ஆமாம், அது ஸ்டீன்லெஸ், அது கொட்டாது. கொட்டுற தன்மை உள்ள கொசு தேன் மாதிரி ஒரு வகையை வச்சுக்கோங்க. அது அழகாக அப்படி விலைக்கிட்டு எடுப்பாங்க. ஒரு அள்ளி அப்படி தள்ளிடுவாங்க. கையை விட்டு கூட எடுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ நம்மளுக்கு கலந்துரை விளக்கம் பொதுநல சங்கம் வந்து இப்போ நம்ம அத்திப்பூர்லையும் சரி மற்ற இடத்துலையும் சரி வளர்ந்து வர பேச்சாளர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாதமாக நம்மளுக்கு மாதம் நம்மளுக்கு வந்து புதிய தகவல்களை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அத்திப்பூரில் இருக்கவங்களாம் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நன்றி உரை நம்ம அத்திக்குழுவோட மூத்த உறுப்பினர் திரு சுரேஷ் அவர்கள் கொடுப்பாங்க. நன்றி உரை முடிச்ச உடனே யாரும் போயிட வேணாம். திரு வானவர் அவர்கள் வந்து ஒரு 2 நிமிடம் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நன்றி உரை முடிச்சுட்டு எல்லாரையும் கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பை தொகுக்கிறதுக்கு முதல் முறையாக நான் வந்து தொகுப்பு பண்ணுறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது